அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தனுசு ராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய 30 நாட்களில் என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். பொதுவாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு சோம்பல் இல்லாமல் சுறுசுறுப்போடு இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இனி வரக்கூடிய நாட்களில் தனுசு ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் மனதுக்கு திருப்தியை அளிக்கக்கூடிய விதத்தில் நடந்து முடியும். கடன் சுமை குறையக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். எதிர்ப்புகள் கண்டிப்பாக அகலும். எதையுமே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்யறது மிகவும் நல்லதுங்க. யாருக்காவது உத்திரவாதம் தரும்போது நீங்கள் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. சொன்ன சொல்ல காப்பாற்றக்கூடியதாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் யாருக்கும் உறுதியாக வாக்கு கொடுக்காதீங்க. அதே போல் தொழில் வியாபாரத்தில் கடினமான முயற்சிக்கு பிறகு எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக வந்து சேரும். போட்டிகள் குறையக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. புதிய வாடிக்கையாளர்களால் திருப்தி அடைவீங்க. கடன் தொல்லைகள் கண்டிப்பாக உங்களுக்கு குறையும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பதவிகள் உங்களுக்கு வந்து சேரும். அதே போல் புதிய வேலைக்கு முயற்சி செய்தவர்களுக்கு நல்ல பலன் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கை துணையினுடைய ஆலோசனை உங்களுக்கு முன்னேற்றத்திற்கு கண்டிப்பாக உதவும். எதிர்பாராமல் ஏற்பட்ட குடும்ப செலவை கூட சமாளிக்க தேவையான பண உதவி கண்டிப்பாக கிடைக்கும். சுக்கிரன் சஞ்சாரத்தால் வீட்டிற்கு தேவையான வசதிகள் கண்டிப்பாக கிடைக்குங்க. நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக தேவையான உதவிகள் கிடைக்க பெற்று நீங்கள் மகிழ்ச்சியோடு இருப்பீங்க. பெண்களுக்கு அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் போது அதிகமான கவனம் தேவை அப்படின்னு எச்சரிக்கிறாங்க. எதையுமே ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்கிறது ரொம்ப நல்லது. கலைத்துறையினருக்கு உற்சாகமாக செயல்பட்டு வேலைகளை உடனுக்குடன் செய்து முடிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். புதிய பதவி அல்லது பொறுப்புகள் அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும். சாதகமானதாக நீங்கள் பயன்படுத்தி முன்னேறுவீங்க. குடும்பத்துடன் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை கூட வரலாங்க. அரசியல் துறையினர் மன திருப்தியோடு காரியங்களை செய்து சாதகமான பலன்களை பெறுவாங்க. பயணம் செல்ல உங்களுக்கு நேரிடலாம். மனதுக்கு பிடித்தவர்களை சந்திக்க நேரிடலாம். பெரியவர்களுடைய சந்திப்பு மனதுக்கு மகிழ்ச்சியை கண்டிப்பாக உண்டாக்கும். உடன் இருப்பவர்களுடன் எச்சரிக்கையாக பழகுவது ரொம்ப நல்லதுங்க. உங்களுக்கு ரகசியங்களை கையாள்வதில் அதிகமான கவனம் தேவை. எல்லோருக்கிட்டையும் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காதீங்க. அதில் நீங்கள் ரொம்பவே எச்சரிக்கையோடு இருங்க. மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற ஆசிரியர்களுடைய ஆலோசனையை கேட்டு பயன்பெறுவது ரொம்ப நல்லது. முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை பெற்று கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். உடல்நிலையானது சற்று சோர்வோடு இருந்தாலும் கூட அன்றாட பணிகளில் சுறுசுறுப்புடனே நீங்கள் செயல்படுவீங்க. குடும்பத்தில் சுபிட்சமான நிலை கண்டிப்பாக உண்டாகும். பண வரவுகளும் தேவைக்கு ஏற்றபடி இருக்கும். உற்றார் உறவினர்களை சற்று அனுசரித்து போகிறது நல்லதுங்க. இதே போல் தனுசு ராசிக்காரர்களில் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எடுக்கக்கூடிய முயற்சிகளில் தடைகளுக்கு பிறகு வெற்றி காணக்கூடிய நட்சத்திரமாக இந்த பூராடம் நட்சத்திரம் இருக்கும். பணிபுரியக்கூடிய பெண்கள் பிறர் விஷயங்களில் தலையீடு செய்யாமல் இருக்கிறதே உங்களுக்கு நல்லதுங்க. பண வரவுகள் தேவைக்கு ஏற்றபடி இருந்தாலும் கூட பணம் கொடுக்கல் வாங்கலில் பெரிய தொகைகளை ஈடுபடுத்தி இருப்பது மிகவும் நல்லது. கொடுத்த கடன்களை திரும்ப பெறுவதில் சில சிக்கல்களை சந்திக்க கூட நேரிடலாம். இதே போல் உத்திராடம் 1ஆம் பாதத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமிஷன் ஏஜென்சி கான்ட்ராக்டர் போன்ற துறைகளில் இருக்கிறவங்க சிறு சிறு விரயங்களையும் தேவையற்ற அலைச்சல்களையும் எதிர்கொள்ள நேரிடலாம். மக்களுடைய ஆதரவு எப்போதுமே உங்களுக்கு உண்டு என்றாலும் கூட மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவது ரொம்பவே நல்லது. உடன் இருப்பவர்களால் சில மன சஞ்சலங்கள் தோன்றலாம். ஆனால் அது கண்டிப்பாக மறைந்து போயிடும். அதனால் கவலை வேண்டாம். உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவாசகம் படித்து வர எல்லா பிரச்சனைகளும் தீரும். மனதில் கண்டிப்பாக அமைதி உண்டாகும். இதே போல் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகள் என்று பார்த்தா திங்கள், வியாழன், வெள்ளி இவையெல்லாம் அதிர்ஷ்டமான கிழமைகள் என்று சொல்லலாம். அதே போல் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் வருது அப்படின்னா நீங்கள் மிகவும் அமைதியை கடைபிடிக்கிறதே ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. உங்களுக்கு குடும்ப உறவில் எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுசு ராசிக்காரர்கள் சிலிர்ப்பூட்டக்கூடிய அனுபவங்களை பார்க்க முடியும். உற்சாகம் அளிக்கக்கூடிய இடங்கள், இயற்கை காட்சி நிறைந்த இடங்கள் அல்லது உணவகம் என அற்புதமான மற்றும் கலகலப்பான இடங்கள் தங்களுடைய துணையுடன் நீங்கள் இந்த இடங்களுக்கெல்லாம் சென்று வர
திருமணமான தம்பதிகள் ஒன்றாக இணைவதற்கு இது ஒரு மகத்தான நாட்கள் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் ஒன்றாக நினைவுகளை உருவாக்கக்கூடிய ஏராளமான மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் தனுசு ராசிக்காரர்கள் குடும்பம் அல்லது நண்பர்களுடன் சில விஷயங்களை டென்ஷனாக அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக இருங்க. சில வீழ்ச்சிகள் அல்லது தவறான புரிதல்கள் இந்த உறவுகளுக்கு மன அழுத்தமான சூழ்நிலையை கொடுக்கலாம். இருந்தாலும் அன்புக்கு உரியவர்களுடனான தொடர்புகள் வலுவாக இருக்கும். உங்களுடைய குடும்பத்தினுடனான உறவு கண்டிப்பாக உங்களுக்கு ஆதரவையும் ஆறுதலையும் கொடுக்கும். வாழ்க்கை துணையுடனான உறவு சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய அன்பு உறவில் ஆறுதல் மற்றும் ஆதரவை கொடுக்கும். வாழ்வின் ஏற்றத்திலும் இரக்கத்திலும் இந்த அன்பு மாறாமல் இருக்கும்படி பார்த்துக்கொள்வது ரொம்பவே நல்லது. இதே போல் உங்களுக்கு அடுத்ததாக நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த காலகட்டத்தில் தனுசு ராசியின் கீழ் பிறந்த நபர்கள் ஒரு நிலையான நிதி நிலைமையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னும், நிதி வாய்ப்புகளை மேம்படுத்துவதற்காக உங்களுடைய முயற்சிகள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களிடமிருந்து நீங்கள் வலுவான ஆதரவை பெற போகிறீங்க. உங்களுடைய ஊக்கமும் வழிகாட்டுதலும் நிதிகளை உங்களுக்கு நிறைவேற்றும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எந்த ஒரு நிதி பரிவர்த்தனையிலுமே கவனமாக இருக்கிறதும், வெளிப்புற கருத்துக்கள் அல்லது ஆலோசனைகள் உங்களுக்கு நிதிநிலையை மோசமாக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுறதால நீங்கள் எச்சரிக்கையோடும் கவனத்தோடும் இருக்கிறது ரொம்ப நல்லது. இந்த நேரத்தில் எந்த வணிகத்திலுமே முதலீடு செய்யாமல் இருந்து விலகி இருக்கவே முயற்சி செய்யுங்க. குறுகிய கால முதலீடு உங்களுடைய எதிர்காலத்துக்கு ரொம்ப நன்மையை கொடுக்கும். சரி, உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனி வரக்கூடிய காலகட்டங்களில் உத்தியோகத்தில் வளர்ச்சியை எதிர்பார்க்க முடியும். பணிபுரியக்கூடிய இடத்துல நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு அடியுமே நிர்வாகம் உங்களுக்கு உதவியாக இருக்கும். தகவல் தொழில்நுட்ப வல்லுநர்கள் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் தகுதியான விருந்தை உங்களுக்கு கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா, இது நிச்சயமாக இது உங்களுக்கு அனைத்து கடின உழைப்பிற்கும் தகுதியான காலகட்டமாக இருக்கும். சினிமா மற்றும் மீடியா வல்லுநர்கள் வாடிக்கையாளர்களாலும் அவர்களுடைய நிர்வாகத்தாலும் அங்கீகரிக்கப்படுவாங்க. அவர்களுடைய சக ஊழியரிடமிருந்து நல்ல ஆதரவை பெறுவாங்க. அதே சமயம் சுகாதார பாதுகாப்பு துறையில் உள்ளவங்க தங்களுடைய முயற்சிகளுக்கு நிர்வாகம் மற்றும் நோயாளிகளிடமிருந்து அங்கீகாரத்தோடு சாதகமான தொழில் கட்டத்தை எதிர்பார்க்கலாம். வக்கீல் தொழிலில் இருக்கக்கூடியவங்க தனுசு ராசிக்காரர்களாக இருக்காங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் சிறப்பாக செயல்படுவாங்க. சில குழப்பமான காலங்களை கடந்து வெற்றிகரமாக வெளிவருவாங்க. உற்பத்தி வல்லுநர்களும் தொழில்முறை வெற்றிக்கு இது ஒரு நல்ல நேரமாக இருக்கிறத பார்க்க முடியும். ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு வல்லுநர்கள் அறிவியல் சமுதாயத்தில் உங்களுடைய புதுமையான கண்டுபிடிப்புகளுக்கு அங்கீகாரம் பெறுவதற்கான பொருத்தமான நேரம் இந்த நேரம் அப்படின்னு சொல்லலாம். இதே போல் தொழில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, புதிய தொழில் முயற்சியில் நுழையும் போது முதலீடுகளில் எச்சரிக்கையோடு செயல்படுவது நல்லதுங்க. புதிய நிறுவனத்தை தொடங்க குறைந்த மூலதனத்தை பயன்படுத்த வேண்டியது சிறப்பு. ஏற்கனவே தொழில் செய்து வரக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் தங்களுடைய விரிவாக்கத்தில் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். கூட்டு தொழிலில் எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டும். அனைத்து வணிகர்களும் தங்களுடைய வணிகத்தை பற்றிய எந்த விவரங்களையும் முன்வைக்கிறதுல எந்த ஒரு அணுகுமுறையும் பயன்படுத்துவதில் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தில் நீங்கள் அதிகமான கவனம் செலுத்துறது நல்லது. குடும்பத்தில் காணப்படக்கூடிய சூழல் உங்களுக்கு சிறந்த ஆரோக்கியத்திற்கு ஆதரவாக இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் உணர்ச்சிபூர்வமாக உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. இந்த காலகட்டங்களில் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்வதற்கும் குடும்ப உறவுகளை வலுப்படுத்துவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மாணவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தா, பள்ளி மாணவர்களுக்கு சிறப்பான பலன்கள் அமையப்போகுது. அவர்களுக்கு ஆசிரியர்களுடைய வழிகாட்டுதல்கள் கண்டிப்பாக இருக்கும். கல்லூரியில் பயிலக்கூடிய மாணவர்கள் தங்களுடைய திறமைகளை நிரூபிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். வெளிநாடு சென்று உயர்கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அவர்களுடைய எண்ணம் நிறைவேறும். ஆராய்ச்சி மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் சோதனைகளுக்கு பிறகு ஆய்வறிக்கைகளுக்கான ஒப்புதல்களை பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம். இப்படி இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பான பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் தனுசு ராசிக்காரர்களுக்கான அடுத்தடுத்த 30 நாட்களில் எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.